ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார கொழுக்கட்டை ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஆட்டி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வானலியை எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அந்த மாவை போட்டு இந்த பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அது போக செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வானிலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதங்காட்டி தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் உளுந்தம்பருப்பு போடலை, வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடணும். நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை தலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிஞ்சு வந்து கடலைப்பருப்பு கடுகோடு சேர்த்து இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி விடணும். இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் வதக்கும்போது சீக்கிரமாக சின்ன வெங்காயம் வந்து வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச மாவு கூட இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.